விருச்சிக ராசி. தன்னுடைய விருப்பங்கள கூட வெளியில சொல்ல தெரியாத ராசின்னு சொல்லலாங்க. எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தெய்வத்துக்கிட்ட வேண்டுனா கூட தனக்கு என்னன்னு வேண்ட தெரியாதவங்க. சூதுவாது தெரியாதவங்க. சூழ்ச்சிக்கு பலியாகக்கூடியவங்க. விருச்சிக ராசிய பத்தி சொல்லணும்னா, இவங்களால மத்தவங்களுக்கு ஒரு நாளும் துன்பம் நேராது. ஆனா, மத்தவங்க ஈஸியா இவங்கள புடிச்சு அவங்களுடைய பிரச்சனைக்கு உள்ள போட்டு வறுத்து, வாட்டி எடுத்துருவாங்க. அவங்க செஞ்ச தப்ப இவங்க மேல ஈஸியா பழி சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த விருச்சிகம் என்ன பண்ணுனாக்க, லொட லொடன்னு பேசிப்புடுவீங்க. மனசுல பட்டத பட்டு படான்னு பேசிருவீங்க. அத அவங்களுக்கு அழகா சாதகமா எடுத்துப்பாங்க. அதாவது இப்போ ஒரு சூதாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தன்கிட்ட என்னென்ன கார்ட்ஸ் இருக்குங்கிறத மத்தவங்களுக்கு காட்டுனா எப்படி இருக்கும்? அவங்க வந்து ஜெயிச்சுருவாங்க இல்லையா? அந்த மாரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்போ வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சரி, உங்களுக்குன்னு யாருமே ஆதரவா கிடையாது. சில சமயங்கள்ல மத்தவங்களுடைய துரோகத்துக்கு ஆளாகுனதுனால என்னவோ தெரியல, உண்மையான அன்பு கூட நம்மள கண்டுபிடிக்க முடியாம தவிச்சு தான் நிக்கிறோம். இப்படிப்பட்ட அல்லல மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதாவது கஷ்டத்த மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. இது தெய்வம் எடுத்த முடிவோ? என்ன கிரகமோ தெரியல. என் வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆனா, சில கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமா உங்களுடைய வாழ்க்கை நிலையில நல்லதொரு யோகம் வரப்போகுது. அது என்னம்மா? அப்படின்னா, குறிப்பிட்டு சொன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு யோகத்த கொடுக்க போகுது. குறிப்பா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 29 நடக்க போகுது. அது சில கிரகங்களுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கும். அந்த வகையில விருச்சிக ராசியும் ராஜயோகத்த பெற போறீங்க. 9 கிரகங்களே வந்துட்டு வலிமையான கிரகம்னாக்கா அது சனி பகவான சொல்லுவோம். ஒரு கிரகம் வந்துட்டு ஒரு பாவத்துல, ஒரு வீட்ல அல்லது ஒரு ராசியில அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவான் தான். இதுவே சந்திர பகவான எடுத்துட்டோம்னாக்க 2 1/2 நாள் தான் இருப்பாரு. இதுவே மாத கோள்கள்னு சொல்லக்கூடிய புதனோ, செவ்வாயோ, சூரியனோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசம், 2 மாசம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறத்துக்கு எடுத்துப்பாங்க. ஏன் ரொம்பவும் மோசமான கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவும், கேதுவும் கூட 1 1/2 வருஷத்த எடுத்துப்பாங்க. இதுவே முழு சுப கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறத்துக்கு 1 வருஷத்த எடுத்துப்பாரு. ஆனா, அந்த சனீஸ்வர பகவான் மட்டும் தாங்க ஒரு ராசியில அதிக காலம் அதாவது 2 1/2 வருஷம் இருப்பாரு. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இவரு வந்துட்டு ஆல்ரெடி கும்ப ராசியில இருக்காரு இல்லையா? அங்கருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. கிட்டத்தட்ட 7, 8 வருஷம் முழுவதுமா பாவகிரகங்களுடைய வீட்லயே சஞ்சாரம் பண்ண சனீஸ்வர பகவான், இப்போ வந்துட்டு குருவுடைய வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. இதனால எல்லா ராசிக்குமே நல்லது தாங்க நடக்கும். பாதகம் கிடையாது. அந்த வகையில விருச்சிக ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது. இப்போ சனீஸ்வர பகவான் பேர கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். முழுசா என்னவோ இவரு நம்ம கெட்டத மட்டுமே பண்ணுவாருங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஆனா, சனி பகவான பொறுத்தவரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய கர்ம பலனுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அள்ளி கொடுப்பார். நீதிக்காரகன், தர்மகாரகன் சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தராசுல வச்ச மாதிரி நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான பலன்களுக்கும் சரியான நீதியை தரக்கூடியவர். அந்த வகையில இந்த சனி பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டகரமான பலன்களையும், ராஜயோகத்தையும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகுது. அது என்னமான்னு கேட்டீங்கன்னா, மொத விஷயம் அபரிவிதமான செல்வ பலன்களை கொடுக்க போறாரு. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது. குறிப்பா திருமண தடைகள் இருக்கா? திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகும். மனுஷனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும், பொருளாதாரத்தையும், குடும்பத்துக்கு தேவையான மன நிம்மதியும், அமைதியும் கொடுக்க போறார். சொல்லப்போனா அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு இல்லைங்க, 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார். பாக்கி தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. தொழில்ல உங்க வேலையில இருந்த அந்த தடை தாமதங்கள் விலகி வேகம் எடுக்க போகுது. சரிங்களா? கடினமா உழைப்பால முன்னேற்றத்தை காண போறீங்க. தொழில், வியாபாரம், வேலையில முன்னேற்றம் உண்டு. சொல்லப்போனா, இத்தன நாள் வரைக்கும் வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தையே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு, இப்ப யோகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். கடந்த 2 1/2 வருஷத்துடைய கஷ்டத்த சொன்னா, கஷ்டம், துன்பம், தடங்கல், தாமதம் இத மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இப்போ, இவரால என்ன சொல்றதுன்னா, தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் உங்களுக்கு குடுத்திருப்பாரு. நம்ம ஒரு சிலர்லாம் வந்துட்டு விளையாட்டா பேசுவோம். "டேய் நீ பார்த்து வச்ச வேலைக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியலடா, இதெல்லாம் சரி பண்ணன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செஞ்சிருக்கூடிய அனைத்து கெட்டதையும் சரி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகுங்க. அந்த 6 மாசத்துல முழுசா அவரால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிடும். பயம் வேண்டாம். குறிப்பா கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகளுடைய பிரச்சனை எல்லாத்துலயுமே இருந்து விடுதலை அடைய போறீங்க. சுபகிரகத்துடைய வீடு சனி பகவான் வருவதனால சுபமாக நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க. யோகமான பலன்களை பெறுவீங்க. குறிப்பா
இந்த அர்த்தாஷ்டம சனி முடியறதுனால 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துக்கும் சனி பகவான் வருவதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்கள விட்டு அகல போகுது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமா விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. இந்த சனி பகவான பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? அதுக்கு வந்து அவர் சொந்தக்காரர். இப்போ வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது புத்திர சந்தான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அடுத்து வரக்கூடிய குருவுடைய பயிற்சி, ராகு கேதுவுடைய பயிற்சி. இத கணக்கிட்டு பார்க்கிறப்போ, இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சிகளுக்கு கூட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. முடங்காத முயற்சிகள், முழுமையான செயல்பாடுகள் இத மட்டும் இருந்தா சரி. அதாவது தொடர்ந்து முயற்சி பண்றதும், அதுல முழுசா ஈடுபாடு இருக்கிறதும், இத மட்டும் ஃபாலோ பண்ணா எல்லா விதங்களையும் ஏற்றமும், மாற்றமும் நிச்சயம். இதுவும் அலுவலக பணிகள்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அரசாங்கத்துறையோ, தனியார் துறையோ, ஆண்களோ, பெண்களோ உங்களுக்கு எல்லா விதங்களுமே உயர்வு உண்டு. எந்த சமயத்திலுமே துணிவையும், பணிவையும் மட்டும் கைவிட்டுடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு திறமைகள் உணரப்பட்டு நிச்சயம் எல்லா விதங்களிலுமே நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். வீட்லயும் நிம்மதி நிலவத் தொடங்கும். தம்பதிகளுக்கிடையே பரஸ்பரம் இருக்கும். உடல் நலன் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது. சுபகாரியங்கள் கைகூடி வரும். விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, இன்னும் அதிகமான நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். குறிப்பா பொது இடங்கள்ல அனாவசியமான ஆடம்பரங்கள தவிர்த்துடுங்க. கிட்ட இருந்தாலுமே வெளிய வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டிக்காதீங்க. விருச்சிக ராசிக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன தெரியுங்களா? உங்ககிட்ட ரூ. 1000 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு 5 பைசா இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அதே மாரி உங்களுடைய பெர்சனல் விஷயத்துல 3வது ஆட்களுடைய தலையீடு இருக்கவே கூடாது. ஆனா விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா? அடுத்தவங்க ஈஸியா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்களும் வந்து ஈஸியா விட்டுடுவீங்க. எப்படின்னா, நமக்கு தெரியாது போல. அவங்க நமக்கு நல்லது சொல்லுவாங்க, நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தவங்கள நம்பி, நம்பி, நம்பி நாசமா போயிட்டுருக்கீங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கூமுறல தான் நான் பேசிட்டு இருக்கேன். மத்தவங்க பல இடங்கள்ல உங்களுக்கு துரோகம், பச்ச துரோகம் பண்ணியிருக்காங்க. அத மறக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த காயங்கள் இன்னுமே மறையாம தான் இருக்கு. இது எதனால? நம்ம ஏன் நம்மளுடைய விஷயத்த அவங்ககிட்ட சொல்லுவான? அவங்கள ஏன் நம்மளுடைய பிரச்சனைக்கு இழுப்பான? நம்ம வேலைய நம்ம கரெக்ட்டா பார்த்தோம். நம்மளுடைய பிரச்சனைய நம்மளே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னாக்கா, அடுத்தவன் அசால்ட்டா தள்ளி போயிடுவான். நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு சரி செய்ய முடியும். ஆனா, நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைய மத்தவங்ககிட்ட சொல்றப்போ, அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைய கொண்டு வந்து நம்மள வந்து அவதிப்பட வைக்கிறாங்களே தவிர்த்து, கொஞ்சம் கூட கருணை பார்க்க மாட்டாங்க. அதே மாரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. செய்யக்கூடிய தொழில்ல புதிய மாற்றம் இருக்கும். அதனால ஏற்றமும் உண்டு. அயல்நாட்டு வர்த்தகத்த நீங்களே நேரடி கவனத்தோட நேர்மையா செய்யுங்க. மத்தவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு உங்களுடைய வேலைய மத்தவங்ககிட்ட ஒப்படைச்சீங்கனாக்கா, விருச்சிக ராசிக்கு விறுவிறுன்னு முன்னேற்றம் அப்படிங்கிறது, அது வேகத்தை வந்து குறைச்சுக்கும். ஆனா, உங்களுடைய முன்னேற்றத்த யாராலும் தடுக்க முடியாது. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாரி அரசு துறையில இருக்கிறவங்க, திடீர் பதவி உயர்வு, பொறுப்புகள் உங்கள தேடி வரும். இதுவே அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதரவு அதிகமாகும். அதே சமயம் யார்ட்டயாவது கையெழுத்து போடுறீங்க, இல்ல ஏதாவது முக்கியமான ஆவணங்கள பார்க்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, விக்கிறீங்க, எல்லாத்துலயுமே கவனம் இருக்கணும். முக்கியமா பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். இதே கலைத்துறையில இருக்கீங்க, படைப்பாளிகளா இருக்கீங்க அப்படின்னா, திடீர் யோக வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் புதிய நட்புகள் கிட்ட பழகுறப்ப கவனமா இருங்க. அதே மாரி வாகன பயணத்துல கவனம் சிதறல் இல்லாம பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் கட்டாயம் கவனம் தேவை. இந்த ரத்த அழுத்தம், பரம்பரை நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டும். உங்கள பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப தோதான தெய்வம்னு பார்த்தோம்னாக்க, முருகப்பெருமானுடைய வழிபாடு முழுக்க முழுக்க முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க விருச்சிக ராசிக்கு வினை அப்படிங்கிறது ஒண்ணு வரவே வராது. சரிங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்க. டெய்லியுமே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வணங்கி வருவது விசேஷமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். நிலைத்த செல்வம், நிலையான சந்தோஷம். இது கிடைக்கணும்னாக்கா விருச்சிக ராசி அடிக்கடி பழனி போயிட்டு வாங்க. அந்த தண்டாயுதபாணிய போய் பார்த்துட்டு வாங்க. படியேறி போகிறப்போ உங்களுடைய முன்னேற்றமும் படிப்படியா உயர்ந்துகிட்டே போகும். ஒரு மாரி மனசு இருக்குப்பா. எங்கேயாச்சும் போனா தேவலன்னு தோணுதா? ஊர் சுத்தலாம் போகாதீங்க. நேரா அந்த பழனி தண்டாயுதபாணி கிட்ட போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வந்துருங்க. அங்க போயிட்டு வந்தாலே விருச்சிக ராசிக்கு ஏற்றம் தான். முன்னேற்றம் தான். என்ன கஷ்டகாலமாக இருந்தாலும் சரிங்க, உங்கள கை தூக்கி விடுவார். நல்லதே நடக்கும். சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும், இத்தன நாளா பட்ட கஷ்டங்களுக்கு அவரே ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாரு. இனி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட காலமும் நெருங்காது.
அதாவது சனி கொடுக்க யார் தடுப்பார்? இத்தன நாளா கஷ்டத்த கொடுத்தாரு. இனி உங்களுக்கு எல்லாத்தையுமே அதிர்ஷ்டத்த குடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. வரக்கூடிய வாய்ப்ப மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்துங்க. மத்தவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. நிதானம் உண்டு, கவனம் உண்டு. இத மட்டும் உங்கள தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு விருச்சிக ராசி செயல்பட்டீங்க அப்டின்னா, உங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஏன் அந்த தெய்வமே நெனச்சாலும் சரி, இனி உங்கள வீழ்த்த முடியாது. வாழ்த்துக்கள். நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. கடவுள் துணைங்கிறத மட்டும் ஒரு நாளும் விருச்சிகம் மறந்துறக்கூடாது. அதே மாரி நமக்கு எல்லாம் தெரியுங்கிறதையும் விட்டுடுங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கும் இடம் வேணாம். உங்களுக்கு என்ன வேணா தெரியட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்து எதுவுமே தெரியாத மாரியே நடிங்க. தப்பே கிடையாது. நான் முன்னாடி சொன்னது தான். ரூ. 1000 இருக்கா? 5 பைசா கூட இல்லன்னு கூட சாதிங்க. ஏன்னா விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் தாங்கிட்ட இருக்கிறத மறைத்தால் மட்டும் தான் உயர்வு நிச்சயம். புரியுதுங்களா? வாழ்க வளமுடன்.